அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு நான் ரெடிதான் வரவா, உச்சத்தில் வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் வலுவாக அமரக்கூடிய இந்த வேளையில் அக்டோபர் 18ஆம் தேதி முதல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தில் உறுதியாகவே அக்டோபர் 18ஆம் தேதி முதல் குட் நியூஸ் வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் குருவினுடைய உச்சம் மிகவும் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான வளர்ச்சி, முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான் மகர ராசிக்கு 3 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அவர் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. அங்கு உச்சம் பெற்று நவம்பர் மாதத்தில் வக்ரகதியில் திரும்பி டிசம்பரில் பின்னோக்கி நகர்கிறார். ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6இல், அதற்கு பிறகு மார்ச்சில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். இப்படி பல அதிரடியான மாற்றங்களை மகர ராசிக்காரர்களுக்கு அதிசாரமாகவும் வக்ரகதியிலும் திரும்பக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் பல அதிரடியான மாற்றங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சனியின் மீதும் வலுவாக கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தில் பல நெருக்கடிகள் விலகும். லாபஸ்தானத்தில் மிக வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாயின் மீதும் கிடைக்கிறது. எனவேதான் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குரு மங்கள யோகம் நிறைவாக ஆட்சி பலம் பெற்ற செவ்வாயின் அமைப்புடன் கிடைப்பதால் பெருவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எனவே உறுதியாக குட் நியூஸ் வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கிடைப்பதை காட்டிலும் மனநிறைவும் மகிழ்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு கைகூட போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்றால் குரு பகவானின் சுப பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் செய்து முடிக்க முடியும். உலகளாவிய சிந்தனை மேம்படும். சவால் நிறைந்த பணிகளை கூட, கடுமையான போட்டிகள் நிறைந்த பணிகளை கூட சிறப்பாக செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பல்வேறு வகையான நுட்பமான நுணுக்கமான விஷயங்களை மிகவும் சாதகமாக செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உங்களது திறன் அதிகரிக்கும். செல்வம், பெயர் புகழ் அதிகரிப்பதோடு உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது. வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் குருவின் பார்வை பதிவதால் ராசியின் அதிபதி அங்கு வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் உறுதியாகவே மீளவே முடியாது என்று நினைத்த பல பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும். தொழில் செய்து வருபவர்கள், வணிகர்கள், வியாபாரிகள் என அனைவருக்குமே கூடுதல் லாபம் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. நிலுவையில் இருந்த பல பணிகளை இந்த தருணத்தில் விரைவாகவும் துரிதமாகவும் திட்டவட்டமாக நுட்பமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. நிதிநிலை உயரக்கூடிய வகையில் பல காரியங்களை அடுத்தடுத்து செய்ய முடியும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளை நீக்கி மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது. உடல்நலம் சார்ந்த பல பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான உடல் நலம் ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்றமும் ஒருவிதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது நன்மதிப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் மதிப்பும் மரியாதையும் உயரும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. உங்களது அனுபவபூர்வ அறிவை பயன்படுத்தி மிக பெரிய அளவிலான தொழில் ரீதியான லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. ஏனென்றால் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவரின் மீது வலுவாக குருவின் சுப பார்வை ஒருவிதமாக கிடைப்பதால் தொட்ட காரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்புகள் உண்டு. விரைவாகவும் சுறுசுறுப்பாகவும் அதிரடியாகவும் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல காரியங்களை செய்து முடிக்க முடியும். எனவே மிக சிறப்பான மகிழ்ச்சி காணக்கூடிய வகையில் வருமானம் மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுல உயரும். அது
மட்டுமல்லாது சப்தமஸ்தானம் என்பதால் காதல் கைகூடும். இந்த தருணத்தில் காதல் வாழ்க்கை எப்படி இனிமையாக அமைகிறதோ அதே போன்று திருமண வாழ்க்கையும் மிகவும் இனிமையாக மாறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சண்டை சச்சரவுகள் சங்கடங்கள் மறைந்து மிக சிறப்பான மகிழ்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிமையாக கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது. எனவே மகர ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த ஒரு பணியை செய்தாலும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் நேர்வழியிலும் செயல்படுவதால் பல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அன்பால் பல காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. அதிரடியாக ஆளுமையை பயன்படுத்தி செய்யாமல் அன்பால் அரவணைத்து பல பணிகளை செய்வதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைவாகவே மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது. ஆன்மீக சிந்தனை என்பது சனி வக்ரம் குருவினுடைய வக்ரம் என்று சொல்லக்கூடிய காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவே அதிகரிக்கும். ஆன்மீக சிந்தனை உயர்வதோடு மட்டுமல்லாது ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வகையிலும் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக கைகூடும். எனவே ஆன்மீக பயணங்களை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள். அரசு துறையாக இருந்தாலும் தனியார் துறையாக இருந்தாலும் உங்களது துறை ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. எதிரிகளை கூட கண்ணியமாகவும் கட்டுப்பாடுடன் நடத்துவதால் திடீர் அதிர்ஷ்டயோகம் உண்டாகும். சிறப்பான வேலையாக உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைகிறது. சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் முற்றிலுமாக நீங்கி ஒற்றுமை கிடைக்கும். இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் வீடு நிலம் வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய நல்ல யோகம் வலுவாக கிடைக்கும். திருமணம் புத்திரபாகியம் போன்ற நல்ல காரியங்கள் சிறப்பாக கைகூடும். அதோடு மட்டுமல்லாது உடல் நலம் சிறப்பாக அமையக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. பொன்பொருள் சேர்க்கை அனைத்துமே மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் நான் ரெடிதான் வரவா உச்சத்தில் வரவா என்று சொல்லக்கூடிய இந்த வேளையில் சிக்கல்கள் அனைத்தும் விலகுகிறது. குட் நியூஸ் வரும் நேரமாக பல காரியங்களில் திடீர் முன்னேற்றம் விரைவாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. மகர ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உச்சபலம் பெறுவதால் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும். ஏழில் உச்சபலம் பெறுவதால் பெண்மணிகள் எதிர்பார்த்த வருமானம் அதிகரிக்கும். பெண்மணிகளுக்கு இல்வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைவதோடு உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளும் சாதகமாக அமையும். தொழில் உத்தியோகம் இல்லாத பெண்மணிகள் தங்களுடைய சேமிப்புகளை உயர்த்தக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் வலுவாக கிடைக்க இருக்கிறது. உடன்பிறப்புகளில் இருந்த பகை உணர்ச்சி நீங்கி உடன்பிறப்புகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சி கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் எதை செய்தாலும் அதை அதிக கவனத்துடன் செய்வதால் பல்வேறு வகையான சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். எந்த சிந்தனையாக இருந்தாலும் அதை திறன்பட யோசிப்பதால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து அனைத்திலும் அமோகமான வளர்ச்சி கிடைக்கும் அற்புதமான தருணமாக உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உண்டு. உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. அரசியல் சார்ந்த பணிகளிலும் பெரிய அளவில் பிரம்மாண்டமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மகர ராசிக்காரர்கள் உறுதியாகவே சந்திக்க முடியும். மேலும் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் நான் ரெடிதான் வரவா உச்சத்தில் வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சபலம் பெற்று அமர்வதால் மகர ராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியம் அனைத்தும் கைகூடுவதோடு பெரிய அளவில் செல்வ வளம் உயரும் தருணமாகவும் உறுதியாகவே அமையும். மகர ராசிக்காரர்களுக்கு